ஷிபான் பாத்திமா சிலாங்கூர்லேருந்து கேட்குறாங்க, என் கணவர் செய்யும் ஜக்காத்து சதக்காவில் எனக்கு நன்மை உண்டா? ஏனென்றால் நான் வீட்டு பெண்ணாக இருக்கிறேன், என் கணவர் தான் சம்பாதிக்கிறார், ஆகவே அவர் செய்யும் தர்மத்திற்கு அவருக்கு மட்டும் நன்மை கிடைக்குமா, எனக்கும் பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இஸ்லாத்துடைய சில அடிப்படைகள் இருக்கிறது. அந்த அடிப்படை விளங்கிட்டால் இதுக்கு தீர்வாயிரும். என்ன அடிப்படைன்னு கேட்டால், ஒருத்தர் செய்கிற ஒரு நன்மைக்கு அடுத்தவருக்கெல்லாம் பங்கு வராது. இப்போ நான் தொழுதண்டா இதனுடைய கூலிய மனைவி கிடைக்குமா? கிடைக்காது. என் பிள்ளைகளுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. நான் நோன்பு வச்சா என்னுடைய நோன்புடைய நன்மை எங்கள் அம்மாவுக்கு கிடைக்குமா? எனக்கு தான் கிடைக்கும். அப்போ ஒவ்வொருவரும் என்ன இஸ்லாமிய அடிப்படை என்னன்னு கேட்டால், லஹா மா கசபத் வழக்கும் மா கசப்தும், அவங்க செஞ்சது அவங்களுக்கு, நீங்கள் செஞ்சது உங்களுக்குண்டு 2வது சூறாவில் 134வது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி ஒவ்வொருவரும் அவர் செஞ்சதுக்கு தான் கூலி கொடுக்கப்படுவார். சும்மத்து வஃபா குல்லு நஃப்ஸின் மா கசபத், ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்க செஞ்சது கூலி வழங்கப்படுவார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. 2:281 இதை பார்க்கலாம். 3:52, 3:161, 14:51, 40:17, 45:22 இதில் எல்லாம் அவனுக்கு தான் கூலி கொடுக்கப்படும் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 74:38 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குல் நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, ஒவ்வொரு ஆத்மாவும் அது செஞ்சதுக்கு பிணையாக்கப்பட்டிருக்கிறதா, அவனுடைய செயலுக்கு அவன் தான் பொறுப்பாளியாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரி தான் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இதை ஃபஸ்ட்டு விளைக்கணும். அதனால் உங்கள் கணவர் அவருடைய காசுலேருந்து தர்மம் செஞ்சார்னு சொன்னால் அவர் தானே செய்கிறாரு, அவர் உழைக்கிறார், அவர் சம்பாதிக்கிறாரு, அவருக்கு அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும். அதில் எனக்கு வேணும்னு என்ன செய்யக்கூடாது, அவர் பிள்ளைகளோ அவங்கள எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் இவங்களுக்கு நன்மை கிடைக்குமானா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அதுக்கு பக்கபலமாக இருந்தாங்க, அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க, அதுக்கு ஆர்வம் ஊட்டினாங்கன்னு அதுக்குன்னு ஒரு கூலி இருக்க தானே செய்யுது. கணவர்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம கஷ்டப்படுறாங்க, நம்ம உதவி செய்யுங்கிறாங்க. அவங்களுடைய அட்வைஸை வைத்து அவங்க என்ன செய்கிறாங்க, கணவர் உதவி செய்கிறாருன்னா அப்போ அவங்களுக்கு அதே கூலி கிடைச்சிடும். அது தூண்டுதலாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய கூலி குறையாமலே இவங்களுக்கு கூலி கிடைச்சிடும். அப்போ அதுவும் இஸ்லாத்தின் அடிப்படை தான். அவரவர் செயலுக்கு அவர் பொறுப்பாளி என்ற மாதிரி யார் ஒரு நல்ல செயலுக்கு உறுதுணையாக, பக்கபலமாக, தூண்டுதலாக, ஆர்வமுற்றவராக இருக்கிறாரோ அவருக்கும் கூலி கிடைக்கும் அப்படிங்கிற கிரவுண்டில் மனைவி வருவாங்க. மனைவி என்ன செய்கிறாங்க, மனைவிட்ட கேட்குறாங்க, அந்த உதவி செய்ய நல்ல செய்யுங்க, நல்ல காரியம்னு சொல்கிறீங்கன்னு வைங்க. அப்போ நீங்கள் அதை ஊக்குவிச்சிடுறீங்க. ஊக்குவிச்சதுனால என்ன செய்கிறது, உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும், காசை செலவழிக்கிறனாலும் கிடைக்கும். அப்போ அந்த நன்மையில் நீங்கள் பங்கெடுத்தால் உங்களுக்கு கூலி கிடைக்கும். பங்கெடுக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஊக்குவித்து ஆர்வமூட்டி அந்த மாதிரி அந்த கணவரை கொண்டு சென்றீங்க என்று சொன்னால் அதனால் நன்மை கிடைக்கும். நம்ம ஏதாவது செஞ்சுருக்கணும்ல, உங்களுக்கு அவர் செஞ்சதுக்கு நன்மை கேட்க எந்த நியாயம் அது? அவர் செய்வதற்கு என்ன செய்கிறாங்க, அவருடைய குடும்பத்தை உமா அப்பாலாம் கவனிக்காமல் இருக்காருன்னு வைங்க. உங்கள் கணவர், நீங்கள் அறிவுரை சொல்கிறீங்க, தாய் இந்த கவனிக்கணுங்க, பார்த்து ஏதாவது செய்யுங்க, அவங்கள நீங்கள் தானே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு போதனை செஞ்சு அதன்படி கவனிக்க ஆரம்பித்தார்னு வைங்க. அவர் கவனிக்கிறதுல எல்லாம் உங்களுக்கு பங்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டால் நீங்கள் தான் தூண்டுதலாக இருந்தீங்க. ஏதாவது ஒரு வகையில் கொடுக்க முடியாட்டால் கூட கொடுக்க தூண்டுதல் வகையில் ஒரு மனைவி இருக்க முடியும்ல, குடும்பத்தார் இருக்க முடியுமா இல்லையா? அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் கூலி கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி கணவருடைய ஒரு வீட்டில் சோறு கேட்குறாங்க, தர்மம் கேட்டு வர்றாங்க. இதுக்கெல்லாம் கணவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க மாட்டோம். அவருடைய காசு தான், அவருடைய பணத்தெல்லாம் சோறாக்கி வச்சுருக்கிறீங்க, ஒரு ஏழைக்கு சாப்பாடை போட்டிங்க. இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு செய்கிற கிடையாது தானே. இது இந்த மாதிரி ஒரு பெண்ணு செஞ்சால் அவளுக்கும் அதில் கூலி கிடைக்கும். உங்கள் கணவருடைய பணத்தை செலவழிச்சிங்கன்னு வராதான். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, புகாரில் 1425, 1437, 1440, 1441 இந்த ஹதீஸ்கள்லாம் வருகிறது. இது அன்பகத்தில் மராத்துமின் தாமி பைத்திஹா வேறு முஃப்சிதத்தின், தன் கணவனுடைய வீட்டில் உள்ள உணவுப் பொருள்களை ஒருத்தி செலவழிக்கிறாள், வீணாக்காத முறையில் செலவழிப்பாளையானால், தான தர்மம் கொடுப்பாளையானால், காணலகா அஜுருஹா பிமா அன்பகத், அவள் செலவிட்டதற்காக அவளுக்கும் கூலி இருக்கிறது. காசு புருஷனுடைய காசு தான், இவ தான் செலவழிக்கிறாள். அது மாதிரி வீட்டில் உள்ள ஏழை மாலைகள் கேட்டு வரும்பொழுது வீட்டில் உள்ள பொருளை உங்கள் கண்ட்ரோலில் தந்துட்டாங்க. அந்த வீட்டில் உள்ள அரிசி பருப்பு எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. கஷ்டப்பட்டு வர்றாங்களா, ஒரு கிலோ அரிசி எடுத்து தர்மம் செய்கிறீங்க. இது என்ன வீணாக்கிறதுல வராது. அதே நேரத்தில் என்ன செய்யுது, பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க தேவை கிடையாது, உங்களுக்கு கூலி கிடைக்கும். அந்த மாதிரி கணவனுடைய வீட்டில் உள்ள பொருள்களை வீணாக்காத முறையில் ஒரு பெண் எடுத்து அவள் தர்மம் செய்வாளையானால் அவளுக்கும் கூலி இருக்குது. அப்படி கூலி கிடைக்குமே தவிர ஒருத்தருடைய அமலில் அடுத்த ஆளுக்கு கூலிங்கிறது அது வரவே வராது.